ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் விக்ரமும் அரோரா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காருன்னு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று முழு நாள் தெரியும், நம்ம திவ்யாவை நாமினேட் பண்ணும்போது அவர் பயங்கரமாக அசிங்கப்படுத்திருப்பாரு. அவங்க ஒரு ஃப்ராடு, அவங்க ஒரு கோழை, அவங்க பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நேற்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வந்து திவ்யா கூட விக்ரம் கொஞ்சம் முட்டிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் எவிக்ட் ஆகிறது கூட இந்த வாரம் சான்சஸ் இருக்குது அரோரா. ஸோ எனக்கு ஹாப்பி தான். ஆல்மோஸ்ட் 91 டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த வாரத்தோட. ஸோ ஒரு அமௌண்ட் எனக்கு வரும். ஸோ இது வந்து எனக்கு ஓகே தான் இருக்குது. நான் நினச்சத விட ஓகே தான் இது, அந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே அரோராமா சொல்கிறாங்க, ஆமாம் நானுமே எஜுகேஷனுக்காக தான் வந்தேன். 91 டேஸ் இருந்துட்டேன்னொடனே உடனே விக்ரம் சொல்கிறார், நீலாம் எப்படி 91 டேஸ் இருந்தனே எனக்கு ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை கலாய்க்கிறாரு. இவங்க கலாய்ச்சி முடிச்ச அப்புறம் விக்ரம் சொல்கிறாரு, சாண்ட்ரா, சுபிக்ஷா, வினோத் இவங்க 3 பேருமே மணிக்காக தான் வந்தாங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் அவங்க நினச்ச மாதிரி சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி தான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ இதுலேருந்து தெரியுது விக்ரம் வந்து பயந்து தான் போயிருக்காரு. அவர் எவிக்ட் ஆனாலும் ஆவார் இந்த வாரம்னு சொல்லிட்டு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் தெரிஞ்சிருக்கா, இல்லை இந்த வாரம் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதிட்ட நல்ல ஒரு அப்ளாஸ் இல்லை டோஸ் வாங்க போகிறாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு தெரில. பார்க்கலாம் மக்களே அடுத்த வீடியோவில்.